நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்க அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமாக ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் சிறப்பு வினாக்களின் தொகுப்பு. செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்க முக்கிய செய்திகளில் இருந்து பொது அறிவு சம்பந்தமாக என்ன மாதிரி கேள்விகள் போட்டித் தேர்வில் கேட்கப்படலாம்னு சொல்லிட்டு கொள்குறி டைப்பில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் செய்தி, ஆந்திர மாநிலம் கிந்துகுரு வனப்பகுதியில் பாப்பிகொண்டா தேசிய பூங்கா அமைந்துள்ளது. இதுதான் செய்தி. இதில் இருந்து கேள்வி பாருங்க. எந்த மாநிலத்தில் பாப்பிகொண்டா தேசிய பூங்கா அமைந்துள்ளது? 1 ஆந்திர பிரதேசம், 2 உத்தரப்பிரதேசம், 3 மத்திய பிரதேசம், 4 கேரளா. விடை 1 ஆந்திர பிரதேசம். இங்கே என்ன இருக்குன்னா, லாரல் என அழைக்கப்படும் மரத்திற்கு இயற்கையாகவே தண்ணீரை தனக்குள் சேமித்து வைக்கும் அமைப்பு இருப்பது தெரிய வந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தேசிய பூங்காவில். இதே கேள்வியை ஆங்கிலத்தில் பார்ப்போம். இன் விச் ஸ்டேட் இஸ் பாப்பிகொண்டா நேஷனல் பார்க் லொக்கேட்டட்? ஏ ஆந்திர பிரதேஷ், பி உத்தர் பிரதேஷ், சி மத்திய பிரதேஷ், டி கேரளா. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஆந்திர பிரதேஷ். இரண்டாவது முக்கிய செய்தி, 1935ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டது. இந்த வங்கியோடைய 90வது ஆண்டு விழா மும்பையில் நடந்திருக்கு. இது குறித்த செய்தி தான் செய்தித்தாளில் வந்திருக்கு. இப்போ இதிலிருந்து கேள்வி கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்க? ரிசர்வ் வங்கி எப்போது தொடங்கப்பட்டது அப்படியும் கேட்கலாம். இயர் அண்ட் டேட்லாம் நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே முக்கியம். ஆப்ஷன்ஸ் பார்ப்போம் இதுக்கு. 1 1934 ஏப்ரல் 1, 2 1935 ஏப்ரல் 1, 3 1936 ஏப்ரல் 1, 4 1937 ஏப்ரல் 1. விடை 2 1935 ஏப்ரல் 1. இது கூட கூடுதல் தகவல் தற்போதைய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்த தாஸ். When was RBI started? Option A 1934 April 1, B 1935 April 1, C 1936 April 1, D 1937 April 1. Answer is option B 1935 April 1. மூன்றாவது செய்தி, இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது 1974ஆம் ஆண்டு இரு நாடுகளுக்கு இடையேயான ஒப்பந்தத்தில் இலங்கைக்கு கச்சத்தீவு இந்தியாவால் வழங்கப்பட்டது. கேள்வி, யார் பிரதமராக இருந்தபோது 1974ஆம் ஆண்டு இலங்கைக்கு கச்சத்தீவு இந்தியாவால் வழங்கப்பட்டது? 1 சரண் சிங், 2 ராஜீவ் காந்தி, 3 இந்திரா காந்தி, 4 மொரார்ஜி தேசாய். விடை 3 இந்திரா காந்தி. Kachativu was given by India to Sri Lanka in 1974 when who was the Prime Minister? A. Charan Singh, B. Rajiv Gandhi, C. Indira Gandhi, D. Morarji Desai. Answer is option C. Indira Gandhi. இதே இயரை கூட கொஸ்டினாக கேட்கலாம். இப்போ இயர் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 1974ன்னு சொல்லிட்டு எந்த பிரதமர் அப்படின்ற கொஸ்டின் கேட்டாங்க. சப்போஸ் பிரதமர் கொடுத்துட்டு இயர் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 1974ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த செய்தி, தமிழக பள்ளிகளில் ஜாதி வேறுபாடு களைவதற்கான வழிமுறைகளை வகுப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு நீதிபதி சந்துரு குழு ஆகும். இதுதான் செய்தி. ஆக்சுவலாக இது சம்மந்தமான கேள்வி போன வருஷம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. இதிலேருந்து இப்போ கேள்வி கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்கலாம்? தமிழக பள்ளிகளில் ஜாதி வேறுபாடு களைவதற்கான வழிமுறைகளை வகுப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு எது? 1 நீதிபதி முத்துக்குமரன் குழு, 2 நீதிபதி ராஜன் குழு, 3 நீதிபதி விக்ரமன் குழு, 4 நீதிபதி சந்துரு குழு. விடை 4 நீதிபதி சந்துரு குழு. Which committee was formed to devise methods to eliminate caste discrimination in Tamil Nadu schools? A. Justice Muthukumaran Committee, B. Justice Rajan Committee, C. Justice Vikraman Committee, D. Justice Chandru Committee. Answer is option D. ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி. ஐந்தாவது மற்றும் இறுதி முக்கிய செய்தியாக பார்க்க போகிறது, ராக்கெட்டில் உந்து விசைக்கு பயன்படுத்தப்படும் நாசில் எனும் கருவியை மிகவும் குறைந்த எடையில் உருவாக்கி இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது. இதிலிருந்து கேள்வி, ராக்கெட்டில் உந்து விசைக்கு பயன்படுத்தப்படும் நாசில் எனும் கருவியை மிகவும் குறைந்த எடையில் உருவாக்கி எந்த விண்வெளி நிறுவனம் சாதனை படைத்துள்ளது? 1 நாசா, 2 இஸ்ரோ, 3 ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனம், 4 ரோஸ்கோஸ்மாஸ். விடை 2 இஸ்ரோ. Which space center record has been achieved by making a very lightweight nozzle tool used for rocket? A. NASA, B. ISRO, C. Japan Aerospace Exploration Agency, D. Roscosmos. Option B is the answer, ISRO. இந்த தகவலோட இன்றைய
நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சி நிறைவு பெறுது.